ஒரு புத்தம் புதிய ஐபோனை ஃப்ரீசருக்குள்ள போட்டு ஃப்ரீஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படிப்பட்ட ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் தான் சூப்பர் காட் அப்படிங்கிற பேர் பண்ண போறாரு. அதுக்காக அவர் ஒரு புது ஐபோனை வாங்கிட்டு வந்துட்டாரு. அது கவர் கூட பிரிக்கலங்க, இப்பதான் பிரிக்கிறாப்ல. இத பாக்கிறதுக்கு லைட் எனக்கு ஐபோன் 12 மாதிரி தெரியுது. உங்களுக்கு இது எந்த மாடல் தெரிஞ்சா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிருங்க. அந்த கவர்லாம் ஓபன் பண்ணி செட்டப்லாம் பண்ணி முடிச்சிட்டு அது ஏதோ வயர்லெஸ் சார்ஜர் போல அதெல்லாம் பண்ணி காமிக்கிறாப்ல. அத ஃபுல் சார்ஜ் பண்ணி இப்ப ரெடியா இருக்குது அந்த போன். ஒரு டப்பா எடுத்துட்டு அந்த டப்பால வந்து ஃபுல்லா தண்ணியை ஊத்திறாப்ல. இப்ப அதுக்குள்ள ஐபோனை தூக்கி போட்டுட்டாரு. இப்ப தண்ணிக்குள்ள தான் அந்த ஐபோன் இருக்குதுங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா அவர் வீட்டுக்குள்ள போய் ஃப்ரீசருக்குள்ள போட்டு அடக்கி செஞ்சுட்டாப்ல. இப்ப அடுத்த 24 மணி நேரத்துக்கு வந்து இந்த போன் வந்து இந்த ஃப்ரீசருக்குள்ள தான் இருக்க போகுது. மறுபடியும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இப்ப 24 நேரம் கழிச்சு எடுத்து பாக்குறப்ப அது மொத்தமா ஃப்ரீஸ் ஆகி ஐஸா மாறிடுச்சு. பட் போன் ஆஃப் ஆயிருச்சுங்க. இப்ப அந்த வெளிய இருக்கிற ஐஸ் எல்லாம் கரைச்சு தண்ணியாக்கணும்ல, அதுக்கு அவர் சாதாரண மெத்தட்லாம் யூஸ் பண்ணல. இருங்கடா அந்த ஃப்ளேம் த்ரோவர் அப்படின்னு ஃப்ளேம் த்ரோவர் கொண்டு வந்து நெருப்பத்தை வச்சு மொத்தமா நெருப்பு காமிச்சிட்டு இருக்காருங்க. அந்த சூட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கரைஞ்சுக்கிட்டே வருது. அந்த ஐஸ் ஃபுல்லா கரைஞ்சு இந்த போன் மட்டும் வந்துருச்சு. இந்த போன் ஆன் ஆகும் ஆகாதா அப்படிங்கறதே பயங்கர டென்ஷனா தான் இருக்குது. அவரும் புடித்து அமுக்கிட்டே இருக்காருங்க. பட் அந்த போன் ஆன் ஆகவே இல்ல. ரொம்ப நேரமா அமுக்கிட்டே இருக்காரு, ஆன் ஆகல. பட் கடைசியா ஆப்பிளோட சிம்பிள் வந்துருச்சு. அந்த போனும் ஆன் ஆயிருச்சுங்க. உள்ள போய் பார்த்தா எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. இந்த வீடியோ முடிச்சு ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.